வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் பெப்பர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த கிரேவி செய்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் 2 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கவும் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த கிண்ணத்துக்கு ஒரு கிண்ண அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கிறேன். சின்ன சைஸ் மீல் மேக்கர் தான் நான் சேர்த்துருக்கேன். பெரிய சைஸ் மீல் மேக்கர் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கண்ணுத்தட்டு எடுத்து அதில் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு சூடு ஆறவும் இன்னொரு செம்பு தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கிறலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடித்தாச்சு. இருந்தாலும் அந்த மீல் மேக்கரில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அது நல்லா ஆறவும் நம்ம கைனாலேயே அந்த தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கிறலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பிழிஞ்சு வச்சுருந்த இந்த மீல் மேக்கரையும் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய்க்கு பதிலாக நம்ம நெய் கூட சேர்த்து செய்யலாம். நான் எண்ணெய் சேர்த்து செஞ்சுருக்கேன். இது நல்லா 5 நிமிஷம் நல்லா சிம்முலேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மீல் மேக்கர் நல்லா இந்த மாதிரி வறுபட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி செய்யும்போது இதில் உப்பு காரம் எல்லாமே சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வேணாம் அப்படின்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது எண்ணெய் நல்லா காயவும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு சேர்த்துட்டு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வற்றி இதோட எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது காரம் இருக்காது. இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துட்டு சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் அதிகமாக ரொம்ப சேர்த்துறாதீங்க. காரம் ரொம்ப அதிகமாயிரும். குட்டி ஸ்பூனில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம போட்ட மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சிம்மிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அதோட பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கட்டியாக வேணும்னா தண்ணியோட அளவு கம்மி பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கரையும் அதில் சேர்த்துட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் டேஸ்ட்டு பார்த்து போட்டுக்கிறலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நல்லா நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் இன்றைக்கி குஸ்காவுக்கு சைடிஷாக செய்கிறதுனால கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே செய்கிறேன். ஃப்ளேவருக்காக ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மீல் மேக்கர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறலாம். நான் இன்றைக்கி குஸ்காவுக்கு சைடிஷாக இந்த மீல் மேக்கர் பெப்பர் கிரேவி செஞ்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக தயிர் வெங்காயமும் வச்சுருக்கேன். எடுத்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கட்டியாக செஞ்சுருக்கேன். இது நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி செய்கிறோம்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கிரேவி மாதிரியே வச்சு செய்யலாம். நான் இன்றைக்கி குஸ்காவுக்கு செஞ்சதுனால கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.